மாதிரி அடுப்பு வாங்கினாலும் சரி, டியூப் வந்து இப்போ நம்ம பழைய அடுப்புல எல்லாம் பார்த்தோம்னா இதில் சொருகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் கிடையாது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் இதுதான் பெஸ்ட்டு. இன்றைக்கி வர அடுப்புலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னம்னா இது உடஞ்சிரும், சீக்கிரம் வந்து உடஞ்சிரும். அப்போது இப்போ பார்த்தோம்னா இங்கே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம், கேஸ் வந்து இங்கேருந்து லீக் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா டக்குன்னு வந்து ஃபயர் வந்து கேப்சர் ஆகும். அதாவது இங்கே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம், இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ இங்கே நெருப்பு எரியும், இங்கே வந்து அந்த கேஸ் லீக் ஆகும்போது கேப்சர் ஆகும். அதனால் வந்து இது வந்து வாங்கக்கூடாது. இது ஏன் வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு பொருளை உடச்சி காட்டியே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான்